இன்று மீளா அடிமை என்கின்ற தேவாரத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த தேவாரம் மிக உருக்கமானது. அதைவிட எனக்கு மிக பிடித்த மற்றும் மனதிற்கு மிக நெருக்கமான தேவாரம் இதுவாகும். சிறுவயதில் என் பாட்டனார் எனக்கு சொல்லித்தந்த இந்த தேவாரத்தை பாடும் போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம்தான் வரும். இனிய நினைவுகள். சரி, இந்த தேவாரம் பற்றி பார்ப்போம். இந்த தேவாரத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியருளியுள்ளார். சுந்தரர் கையாண்ட வழி சக மார்க்கமாகும். அதாவது இறைவன் தன் தோழன் என்று கொண்டு வழிபடும் முறை இதுவாகும். இந்த மீளா அடிமை என்கின்ற தேவாரத்தில் கூட வாழ்ந்து போதிரே என்று வரும். ஒரு சக நண்பனை நாம் எப்படி உரிமையோடு ஏசுவோமோ, இல்லையென்றால் உரிமையோடு ஏதாச்சும் பொருளை கேட்போமோ, அப்படி சுந்தரரும் கேட்கின்றார். ஒரு நண்பனிடம் ஏதேனும் ஒரு பொருளை நாம் கேட்டும் அவன் கொடுக்கவில்லை என்றால், அப்போ நீயே வைச்சுக்கொள் என்று கோபிப்போம் அல்லவா? அதுபோல சுந்தரரும் இறைவனிடம் கோபிக்கிறார். இதோ பாரு, உமக்குத்தான் நான் ரொம்ப காலமா அடிமையா இருக்கேன். மற்றவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு சிறு பொருள் கேட்டிருப்பேனா, உமக்கிட்ட தானே கேட்கிறேன். நீர் தரவில்லையென்றா சரி, பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போம் என்பது போல கோபிக்கிறார். அது சரி, அவர் என்ன பொருள் சிவனிடம் கேட்டார்? தனது கண் பார்வையை மீண்டும் தர சொல்லி கேட்டார். ஏன் அவரது கண் பார்வை போனது? அதற்கு ஒரு கதை உண்டு. சுந்தரர் சங்கிலியாரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள பிரயாசப்பட்டார். இதற்கு அந்த சிவனே தூதும் சென்றான். தன்னை நீங்கி செல்ல மாட்டேன் என்று சபதம் செய்தால் மட்டுமே விவாகம் செய்வேன் என சங்கிலியார் கூற, சுந்தரரும் அவ்வாறே சபதம் செய்து கொடுத்தார். பின்பு ஒரு நாள் அந்த சபதத்தை மீறியதால் அவர் கண்கள் பார்வையை இழந்தன. தன் தவறை உணர்ந்து கொண்ட சுந்தரர் திருவன்பாக்கத்து இறைவனிடம் திருக்கோயில் உள்ளீரே என்று விண்ணப்பம் செய்து ஊன்றுகோல் ஒன்றை பெற்று பிழையுளன பொறுத்திடுவர் என்று பாடி காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் இடத்து வந்தார். அங்கே இடது கண்ணை பெற்று ஆலந்தான் உகந்து என்று தேவார பதியத்தை பாடி, கால காலனை கம்பனம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே என்று தனது இடது கண் பெற்றதற்கு நன்றி கூறினார். பின்பு திருவாரூர் வந்து இந்த மீளா அடிமை தேவாரத்தை பாடி வலது கண்ணையும் பெற்றார். இப்போது பாடலையும் பாடலின் பொருளையும் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாளாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த தேவாரத்தின் பொருளை பார்ப்போம். உம்மை விட்டு அகலாது உமக்கே உரிய ஆளாக நான் இருந்து வருகிறேன். உம்மை தவிர நான் பிறரை ஒருபோதும் வேண்டியதில்லை. மூளா தீ போல், அதாவது மேலே கொழுந்து விட்டு எரியாது கனன்று கொண்டு இருக்கிற தீயை போல அனைத்து கஷ்டங்களையும் துயரங்களையும் தமக்குள்ளே போட்டு அடக்கி கொண்டு மனத்தினுள்ளே வெதும்பிக் கொண்டு உள்ள அடியார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமல்லவா? அதனால் மனத்து கஷ்டத்தால் அந்த அடியார்கள் முகம் வாடி நிற்க, கஷ்டங்களை வேறொருவருக்கும் சொல்லாமல் உம்மிடம் ஓடி வந்து கொட்டி தீர்த்தால் அதை கேட்டு கேளாதது போல், வாளா என்றால் அலட்சியம் என்று பொருள். இவ்வாறு அடியார்கள் உம்மிடத்தில் அவர்தம் கஷ்டங்களை கூறிய பின்பும் அதை கேட்டும் கேளாதது போல் அலட்சியமாய் இருப்பதுதான் உம்முடைய இயல்பு என்றால், திருவாரூரில் வீற்றிருப்பவரே அப்படியே வாழும், அல்லது நீரே இனிதாக வாழ்ந்து போமின் என்று சிவபெருமானிடமே உரிமையோடு கோபித்துக் கொள்கிறார் சுந்தரர். இதை மனமுருகி பாடினால் சுந்தரருக்கு அருளியது போல் நமக்கும் இறைவன் கேட்டவற்றையெல்லாம் அருளுவான் என்று கூறி
மீளடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பியாட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர் எற்றுக்கு அடிகேள் என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே அன்றில் முட்டாதடையும் சோலை யாரூரகத்தீரே கன்று முட்டி உண்ணச் சுரந்த காலி அவை போல என்றும் முட்டா பாடும் அடியார் தங்கண் காணாது குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே உறைவீர் பழனம் பதியா சோற்று துறையாழ்வீர் இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே என வேண்டா அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரே செந்தன் பவளம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர் எந்தம் அடிகேள் இதுவே ஆமார் உமக்காட்பட்டோர்க்கு சந்தம் பலவும் பாடும் அடியார் தங்கண் காணாது வந்தெம் பெருமான் முறையோ என்றால் வாழ்ந்து போதீரே தினைத்தாளன்ன செங்கால் நாரை சேரும் திருவாரூர் புனத்தார் கொன்றை பொன் போல் மாலை புரிவும் சடையீரே தனத்தாலின்றி
தாம் தாம் மெலிந்து தங்கண் காணாது மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே. பேடை அடையும் சோலை யாரூரகத்தீரே ஏயம் பெருமான் இதுவே யாமார் உமக்காட்பட்டோர்க்கு மாயங்காட்டி பிறவி காட்டி மறவா மனங்காட்டி காயங்காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே. கழியாய் கடலாய் கலனாய் நிலனாய் கலந்த சொல்லாகி இழியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் பழிதானாவது அரியீர் அடிகேள் பாடும் பத்தரோ வழிதான் காணாதலம் வந்திருந்தால் வாழ்ந்து போதீரே. பேயோடேனும் பிரி ஒன்றின்னாதென்பர் பிறரெல்லாம் காய்தான் வேண்டிற் கனிதானன்றோ கருதி கொண்ட கால் நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்காட்பட்டோர்க்கு வாய்தான் திரவீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. செருந்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் பொருந்தி திருமூலட்டானம்மே இடமா கொண்டீரே இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏத்துவோம் வருந்தி வந்தும் உமக்கொன்றுரைத்தால் வாழ்ந்து போதீரே. கண்டத்து என் தோள் முக்கண் கலைகள் பலவாகி ஆரூர் திருமூலட்டானத்தே அடிபேராரூரன் பாரூரறிய என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் வாரூர் முலையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே. திருவாரூரே